நீ ஆரம்பி. நான் வாங்கினேன். நீ ஆரம்பிடா. என்னடா பண்ணி வச்சிருக்காங்க இவங்க? என்னத்த சொல்றது இவங்களை பத்தி? 4 பேர் எடுத்திருக்காங்க. என்ன 4 பேர் எடுத்தாங்க? எப்படி எடுத்தாங்க தெரியுமா உனக்கு? இதுல வேற சேர் அண்ணா வந்தா மாறும். சேர் அண்ணா மாட்டி போகுது. சேரைய மாத்தி பொசிஷன் மாத்துங்கறியா? சரி, ஓகே. தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்கலடா. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நாங்க இந்த ப்ரோ கபடியை பத்தி தான் இந்த வீடியோவே இருக்க போகுது. சீசன் 11ஓட ஆக்ஷன் நடந்துச்சு இல்லையா? அதுல வந்து தமிழ் தலைவாஸ் மேல தான் நம்மளோட ஃபோக்கஸ் நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இவங்க விளாடுறாங்களே தவிர கப்படிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வருத்தமா இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து நிறைய மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணோம். பிகாஸ் சேர் அண்ணா உள்ள வந்திருக்காரு. அதனால வந்து ஆக்ஷன்ல பயங்கரமா கவனம் செலுத்துவாருன்னு பார்த்தா செலுத்திருக்காரு. ஒரு பிளேயர் மேல கவனத்தை செலுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா தமிழ் தலைவாஸோட ஆக்ஷன் அனலைசிஸ், தமிழ் தலைவாஸ் ஆக்ஷன்ல எப்படி பண்ணிருக்காங்கங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் எடுத்தாங்க, இந்த 4 பிளேயரோட வேலிட் என்ன, அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டார்டிங் 7 இருக்கு இல்லையா, சோ அதுமே யார் ஆட போறான்றது நம்ம ஒரு பிரெடிக்ஷனா சொல்ல போறோம். தமிழ் தலைவாஸ் ரசிகர்களே, தமிழ் தலைவாஸ் நண்பர்களே, தமிழ் தலைவாஸ் தொண்டர்களே, தமிழ் தலைவாஸ் உயிருள்ள கபடி பிளேயர்களே, இப்படி இன்ட்ரோ. இப்போ ஆமா, இப்ப வேற டீம் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்களே. பரவாயில்ல, நமக்கு தமிழ் தலைவாஸ் பார்த்தா மட்டும் போதும். நம்ம வேற டீம் ஃபேன்ஸும் பாப்பாங்க. அப்ப அதுக்கு தான் நான் வச்சிருக்கேன். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இப்ப விவேக் மாதிரி நம்ம காட்டியும் கொடுக்குறோம், அப்ப கோட்டியும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எடிட்ல போட்டுக்கலாம்ல. நீங்களே போட்டா எடிட்ல எடுக்கடா வேலை. என்னால முடியலடா. தமிழ் தலைவாஸ் பக்கம் வருவோமே. ஆகஸ்ட் 15, 16ஆம் தேதி நடந்த இந்த ஆக்ஷன் யாராலையும் மறக்க முடியாத ஆக்ஷனா இருந்துச்சு. ஏன்னா 15ஆம் தேதி நடந்த ஆக்ஷன் செம்ம ஆக்ஷனா இருந்துச்சு. சேரண்ணா உள்ள வந்தாரு, சேரை போட்டாரு, உட்கார்ந்தாரு. அது என்னமோ தெரியல, இந்த தமிழ் தலைவாசும் சென்னை சூப்பர் கிங்கும் ரொம்ப நல்ல கனெக்ட் தான் இருக்கும் போல இருக்கு. இந்த ஏலத்தோட ஆர்வத்தை பாத்தீங்கன்னா கம்முனே உட்கார்ந்துருக்குது. யாராவது ஒரு பிளேயர் மேல பெரிய பெட்டு கட்டுறது. சிஎஸ்கேக்கும் தமிழ் தலைவாசுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க ஜெயிப்பாங்க, தோப்பாங்க. சிஎஸ்கே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மிச்சர் சாப்பிடுவாங்க. இவங்க ஆரம்பத்துல ஆக்டிவா இருப்பாங்க, அதுக்கப்புறம் மிச்சர் சாப்பிட ஆரம்பிச்சு. பட் இருந்தாலும் ஒரு ப்ரோமோ, செமையான ப்ரோமோ ஒன்று பார்த்தேன். அது கரெக்டா தான் அமைஞ்சதுன்னு சொல்லுவேன் இந்த சைடு. ஏன்னா வந்து சச்சின் தன்வரை வந்து எடுத்திருந்தாங்க இல்லையா? முதல் நாள் ஆக்ஷன்லயே 2,15,00,000 வந்து சச்சின் தன்வர் எடுத்திருந்தாங்க. ஒரு செமையான பிக்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆக்ஷன் முடிகிறதுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டாங்க நம்ம ஆட்கள். அதாவது டே 1ல ஒரு பிளேயரை எடுத்துட்டு ஆக்ஷன் முடியல, போயிட்டு இருக்கு கேட்டகரி பி. இவங்க வந்து ட்விட்டர்ல வந்து குட் நைட் போஸ்டர் போட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்து என்ன, ஒரு பிளானோட வந்திருக்காங்க. சச்சின் தன்வர் எனக்கு தேவை, காசு இல்ல. டே 1ல யாரையும் எடுக்க முடியாது. பின்ன 2.15 கோடினா மீது தேவல ஒரு 40 லட்சம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அதை அவங்க பஸ் அளவுக்கு வச்சுக்கணுமா இல்லையா? அடுத்த நாள் அதை எடுத்துட்டு வந்து மேலும் 3 பிளேயர்ஸ் வந்து தமிழ் தலைவாஸ் எடுத்திருந்தாங்க. அதுல 2 ஓவர்சீஸ் பிளேயர், அதுக்கப்புறம் கேட்டகரி டி பக்கம் போயிட்டு ஒரு சூப்பரான பிளேயரை வந்து பிக் பண்ணிருக்காங்க சொல்லுவேன். யாராருன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோயின் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் ஈரானியன் பிளேயர். அவர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க. அந்த இடத்துல முகமது ரேஸ் 6 எடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் முகமது ரேஸ் 6 வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்த அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு போயிட்டாரு. எடுக்க முடியல. 13 லட்சம் எங்க இருக்கு, அவரு எங்க இருக்காரு, அதனால போய் எடுக்க முடியல. நியாயமே இல்ல நிதிஷ் இதெல்லாம். சரி, ஓகே. ஆனா ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ்ல பிளே பண்ணிட்டு இருந்த என்னோட ஃபேவரட் அமீர் ஹசன் பஸ்டாமி 16 லட்சம் வரைக்கும் கொடுத்து எஃப்எம் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கண்ணே. ஏன்னா அதுக்கு மேல போயிருந்தாருன்னா அவரும் வர வாய்ப்பு இல்ல. இப்பவே 29 முடிஞ்சு அடுத்து வா. அடுத்து கையில ஒரு 12 லட்சம் இருந்துச்சு. அதை வச்சு கேட்டகரி சில யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா பேஸ் பிரைஸ் 13. அதனால கேட்டகரி டி வரைக்கும் வெயிட் பண்ணி சௌரப் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ரைடரை எடுத்திருக்காங்க. சௌரபை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டொமஸ்டிக் ரெக்கார்ட் வச்சிருக்கிற பிளேயர் தான். அவரோட மூவ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடும் ஆடுவாரு, லெஃப்ட் சைடும் ஆடுவாரு. ரன்னிங் அட்வான்டேஜ் தான் அவரோட பெரிய பலம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. 2003ல பிறந்த பிளேயர். ஆனா இப்ப 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் வாய்ப்பே கிடைக்குதாடா? 21 வயசுல வாய்ப்பு கிடைச்சிச்சு. பரவாயில்ல, சூப்பர்ல. ஐ திங்க் யுவா கபடி சீரிஸுமே அவர் ப்ளே பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ரைடர் தான், நான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல. அந்த ரைடர் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, கையில காசு இல்ல, அவ்வளவு யாரும் எடுக்க முடியாது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், மிந்தி போனா என்ன பண்ணுவீங்க, சச்சின் தன்வர் எடுத்துக்கப்புறம் இவ்வளவுதான் இருக்கு, நமக்கு வேற வழியில் என்ற பட்சத்தை எடுப்பாங்க. அப்ப கூட எந்த தமிழ் பிளேயர்ஸ் மேலேயும் கான்சன்ட்ரேட் போகல அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 விஷயம் நான் தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு போகாதுக்கு. ஒண்ணு வந்து அமௌண்ட் கண்டிப்பா கிடையாது. இன்னொன்னு சேரானாக்கு தெரியும், தமிழ் தலைவாசல எடுத்தாலும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் பிளே பண்ண வைக்க முடியாது, ஸ்கோர் போர்ட தான் பாத்துட்டு இருக்கலாம். அதனால அவங்க வேற டீம்ல போய் ஆடணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் எடுக்கல. இது ஒரு விஷயம் இருக்கு. என்னைக்குமே ஒரு பிளேயரை எடுத்துட்டு நம்ம டீம்ல தமிழ் தலைவாசல் இல்லையன்னு கேட்கறத விட ஹானஸ்ட்லி வேற டீம்ல போயிட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்றது பார்க்கும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்டில் தமிழ் தலைவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படலாம். பட் தமிழ் தலைவர் இருக்க தமிழ்நாடு பிளேயர் உட்கார வேணான்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, தமிழ் தலைவரை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 பேர் இருக்காங்க. அபிஷேக் தவிர்க்க முடியாத ஒரு ஆளு, எப்பவுமே டீம்ல இருப்பாரு. இன்னொன்னு வந்து NYPR ராம்குமார் மாயாண்டி. ராம்குமார் மாயாண்டி, எஸ்,
2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இதை விட அதிகமா மத்த டீம்ஸ்ல இருக்காங்க. அது நம்ம அப்புறமா பேசுவோம். இருக்காங்க 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. யூ மும்பாலே ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹரியானா சிலர்ஸ்ல இருக்காங்க, பட்டா பைரட்ஸ்ல இருக்காங்க. ஆனா எங்க போனாலும் தமிழர்ஸ் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க தமிழ் தலைவாசை தவிர. ஏன்னா தமிழ் தலைவாசில வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. மத்தபடி யாருக்குமே டேலண்ட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லுவேன். அதான் ஐபிஎல் நடக்கிற மாதிரி தான் தமிழ் பிளேயர்ஸ் வெளில போனாலுமே வேற வேற டீம்ல சேர்ந்து அடிக்கிறாங்க. ஏன்னா இங்க தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் செட் பண்ண ஒரு ஸ்டார்டிங் 7 அதுல வந்து நீங்க யாரையும் உள்ள புகுத்த முடியாது. அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா எத்தனை டைம் சொதப்பனாலும் மோஹித் அபிஷேக் 2 கவரையும் அப்படியே வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா ஸ்ட்ராங்கான கவரும் கூடாது, ஸ்ட்ராங்கான கவரு, கொஞ்சம் மக்கரான கவரு, அவசரப்படுவாங்க, பாயிண்ட கொடுப்பாங்க, எல்லாம் நடக்கும் இல்லையாடா. அவங்க தாண்டி ஒரு பிளேயர் யாருமே வெயிட்டான பொட்டன்ஷியல் எடுக்கலையே. காம்போ செட் ஆனதுனால அப்படியே மெயின்டைன் பண்றாங்க, அவ்வளவுதான். சச்சின் உள்ள வந்திருக்காரு. இதுக்கப்புறம் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ வச்சு பாரு, ஒரு பிளேயருக்கு இவ்வளவு பட்ஜெட் கொடுக்குறாங்கன்னா அது சேரண்ணா நம்பிக்கை வச்சு நான் சொல்றேன். சேரண்ணா அவ்வளவு ஈஸியாலாம் வந்து சீக்கிரமா ஒரு பிளேயருக்கு இவ்வளவு வேலைக்கு போக மாட்டாரு. அப்போ அவர் வந்து பக்கா பிளான் பண்ணி எடுக்கிறாரு தான் நம்பிக்கை. ஏன்னா நீ சொன்ன மாதிரி முதல் நாள் ஆக்ஷன்ல வராங்க, சச்சின் தன்வர் தூக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பட்ஜெட் நீங்க என்ன சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். பட் அவர் வேலை முடிஞ்சு எனக்கு தேவையான பிளேயர் கிடைச்சிட்டானா அப்படின்ற மாதிரி தான் போறாரு. ஸோ வெயிட் பண்ணலாம் அப்படின்றத என்னுடைய தனிப்பட்ட கருத்தும். நாம கொண்டு நிறைய பேர் வந்து சச்சின் தன்வர் தான் தமிழ் தலைவாசுக்கு வருவார்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நடந்துருச்சு. ஸ்டார்டிங் 7 போயிடுவா. ஸ்டார்டிங் 7 தான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எந்த சேஞ்சுமே கிடையாது. பிகேஎல் சீசன் 10ல என்ன ஸ்டார்டிங் 7 பாத்தீங்களோ அதுல இருந்து ரெண்டு பிளேயர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், 2 பிளேயர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கவர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஹித் அண்ட் அபிஷேக். மோஹித் வந்து லெஃப்ட் கவர், அபிஷேக் வந்து ரைட் கவர். 2 பேர் தான் கவர்ஸ்ல இருக்க போறாங்க. கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கார்னர் சாகில் குலியா, ரைட் கார்னர்ல சாகர் ராத்தி. இதுவும் பிரிக்க முடியாத ஒரு காம்போ. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க ரைடர்ஸா சச்சின் தன்வர், நரேந்தர் கண்டோலா. ஆபியஸ் அவர் தான் சென்டர் ரைடர். அதுல தவிர்க்கிறதுக்கு எதுவுமே இல்ல. கூட சப்போர்ட்டுக்கு சச்சின் தன்வர் இருப்பாரு. இந்த 3வது ரைடர் மட்டும் ஒரு யங்ஸ்டர் ட்ரை பண்ணுவாங்க. விஷால் சகாலோ, நிதின் சிங்கோ, இல்ல இப்ப நம்ம தமிழகத்தை சேர்ந்த ராம்குமார் மாயாண்டியோ, யாரோ ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். சோ இதுதான் தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் 7 இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். சச்சினா இல்ல சாகர் ராத்தியா? என்னடா கேள்வி. யாரு கேப்டனா இருக்கணும்? சாகர் ராத்தி தான் பெஸ்ட் கேப்டன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் இருக்கலாம். பிகாஸ் வந்து அவரு இருந்தாலே போதும். ஏன்னா டீம்ல இருந்திருக்காரு இல்லையா, ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. ஸோ சச்சின் தன்வரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல பிளேயர், அவ்வளவுதான். உயிரை கொடுத்து விளையாடுற ஒரு பிளேயர். கொடுக்கட்டுமே தமிழ் தலைவாசுக்கு திரும்ப ஏதாவது பாயிண்ட் அவர் மூலமா கொடுக்கட்டுமே அப்படி சொல்லி வெயிட் பண்றேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர் தான். ஏன்னா இந்த கொஸ்டின் ஏன் வருது அப்படின்னா, சச்சின் தன்வர் வந்து பட்னா பைரட்ஸோட கேப்டனா வந்து லாஸ்ட் சீசன் இருந்தாரு. இங்க ஆனா சாகர் ராத்தி தான் டீம் முழுசா ஏதாவது பண்ணுவாங்களோ இல்ல, சாகர் ராத்தி தான் டீம் முழுசா தெரியும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபெண்டர் தான் நல்ல கேப்டன். அப்ப நான் சொல்றதா நடக்குன்ற. ஆமா, அதான் நடக்கும். ஆனா ஓவராலா இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட மார்க் 10க்கு தமிழ் தலைவாசுக்கு எவ்வளவு இருக்குன்னா ஒரு 7 மார்க் கொடுக்குறேன். 7 மார்க். ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். சச்சின் தன்வர் கிட்ட நிறைய போயிட்டு அந்த கடைசி 15 லட்சம் நான் இப்போ வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன். அதை அக்செப்ட் பண்றேடா நிதிஷ். 6 பாயிண்ட்ஸ் உண்மையாவே எனக்கு சச்சின் தன்வர் மேல தான் இப்போ எனக்கு டார்கெட். சச்சின் தன்வர் அவ்வளவு போயிருக்க வேணாம். நீங்க அவ்வளவு போனதால கீழே இருக்க 3 பிளேயர்ல உங்களுக்கு குளறுபடி ஆச்சு இல்லையா. சோ இது ஒரு பிளேயர் மேல வச்சிருக்க நம்பிக்கை என்னைக்குமே ஒரு டீமை ஃபண்ட் பண்ண தான் நான் சொல்லுவேன். இது நான் கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து இப்போ மினிமம் ஸ்குவாட் சைஸ் ஆனா 18 பேர் தான் இருக்கு. இப்போ யாரு அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தமிழ் தலைவாசுக்கு. சோ அதனாலதான் நான் சொல்றேன் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி எல்லாரும் நிறைய பேர் ரீடைன் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அது ஆனா ரீடைன் பண்ணதால இப்போ ஸ்டார்டிங் 7 பேக்கப்லாம் நல்லா இருக்கு. தமிழ் தலைவாஸ் இந்த டைம் ஏதாச்சும் ஒன்று பண்ண போறாங்க. சச்சின் சம்பவம் இருக்கு, வெயிட் பண்ணி இருக்கு. 11வது சீசன் கப் இருக்குது தமிழ் தலைவாசுக்கு. ஓகே, சோ தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க ஒரு விஷயம், நான் உட்பட எல்லாரும் எதிர்பார்த்துருக்க ஒரு விஷயம், இந்த சீசனாவது நம்ம கப் அடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சச்சின் வந்திருக்காரு. சோ பார்க்கலாம். இது முழுக்க ஒரு செமையான டீமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சேரானா சோ கப்பை தூக்குங்கண்ணா ப்ளீஸ்னா அப்படின்னா நாங்க எல்லாம் ரெக்வெஸ்டா கேட்கறோம்.